கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நாம் ஒரு வேதவசனத்தோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்படியாக இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பயப்படாது, திகையாதே, நானும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், ஆமென், என் உடன்படிக்கை உன்னை விட்டு விலக்காமலும் இருக்கிற உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியாக உங்கள் மேலே மலைகள் விலகி போனாலும், இந்த உலகம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், குடுங்கி போனாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலகத்தை உருவாக்கின ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தான் உங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறது. இனியும் நடத்தப் போகிறது அந்த வார்த்தை தான், அந்த வசனம் தான் உங்களை நடத்தப் போகிறது. ஆகையினால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே என்னை நடத்தும், ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஆமென். வேதம் சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கையோடு, ஆமென், நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்களேயானால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நன்மையினாலும் கிருபையினாலும் நடத்தி ஆசீர்வதிக்க அவர் உன்னத தேவனாய் இருக்கிறார். அவர் பரலோகத்தின் தேவனாய் இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனுஷகுமாரனும் அல்ல. ஆமென். என் தேவனாகிய கர்த்தர், பிதாவினுடைய ஒரே பேரான செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் இருக்கிறபடியினாலே, ஆமென், உங்களுக்கு தேவையான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி, உங்கள் வாக்குத்தத்தத்தை செம்மையாய் நிறைவேற்றி முடித்து கர்த்தர் உங்கள் கரம் பற்றி பிடித்து நடத்துகிற தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மையினால் நிரப்புவார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் பண்ணத்தக்கவன் செய்யத்தக்கவன் யார் என்றார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். கவனிங்கள், ஏலி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதன், ஆசாரியன், தேவனுடைய மனிதன், தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் காத்து கிடக்கிற ஒரு மனிதன். இவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள். மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் இன்னொரு மனுஷன் பாவம் செய்வானேனால் இந்த உலகத்தின் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். கவனிங்கள், இப்பொழுது ஒரு 2 மனிதர்களுக்கு பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம். ஏதோ சொத்து பிரச்சனை, இல்லை ஒரு அடிதடி, ஏதோ ஒரு பிரச்சனை. நம்ம என்ன செய்கிறோம்? நேர போலீஸ் ஸ்டேஷன் போவார். இல்லை என்றால் ஒரு பெரியவர், ஒரு வார்டு மெம்பர், இல்லைன்னா ஒரு பிரசிடண்ட், இவர்களை பார்த்து பேசி பார்ப்பார்கள். இல்லாத பட்சத்தில் சிலர் போலீஸ் ஸ்டேஷன் போவார்கள். போலீஸ் ஸ்டேஷனில் பேசி பார்ப்பார்கள். முடியாத பட்சத்தில் அவர்கள் கோர்ட்டுக்கு அனுப்புவார்கள். கோர்ட் அதை எது தவறு எது உண்மை என்று நிர்ணயம் பண்ணி அதற்கு தக்க தீர்ப்பை சொல்லுவார்கள். அதற்கு முன்பாக, கோர்ட்டுக்கு போகிறதற்கு முன்பாக சில நியாயாதிபதிகள், சில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் பேச்சுவார்த்தை பண்ணுகிறார்கள். பேச்சுவார்த்தை பண்ணும்போது சில காரியங்கள் அடங்கி போகிறது, சிலது கைமீறி போகும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சில காரியங்களில் அவர்கள் போக வேண்டிய நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வருகிறார்கள். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்வானேயாகையில் இந்த உலகத்தின் நியாயாதிபதிகள், சில உயர்ந்த உன்னத ஸ்தானத்தில் இருக்கிற நியாயாதிபதிகள் அதை நியாயம் தீர்ப்பார்கள்.
அது நியாயம் தீர்த்து ஏதோ நன்மையோ தீமையோ சிலர் நஷ்டமடைவார்கள், சிலர் லாபம் அடைவார்கள். எல்லாவற்றையும் செய்து சரிசமமாக்கி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பிவிடுவார்கள். ஆனால் இங்கே ஏலி சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானேயாகில், ஒருவன் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் மனுஷ நியாயாதிபதி அதை சரி கட்டி தீர்த்து விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அநேகர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்த எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானத்தில் அவர் வைத்த சரித்திரம் இல்லை. அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர் உதறி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பின்னிலைமைகளை நீங்கள் யோசிப்பீர்களேயானால் மிகுந்த கேவலமும் ஜீவிதங்களை பார்ப்பீர்களேயானால் தாறுமாறாக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். முதல் காரணமாய் நான் உங்களுக்காக சவுல் என்னும் ராஜாவை சொல்ல முடியும். சவுல் என்னும் ராஜா கர்த்தருக்கு பயந்திருந்தான், கர்த்தருக்கு நடுங்கினான், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டான். நாட்கள் சென்றபோது அவனுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பித்தது, சிந்தனைகள் மாற ஆரம்பித்தது, அவன் செயல் மாற ஆரம்பித்தது, அவனுடைய பேச்சு மாற ஆரம்பித்தது, அவனுடைய நினைவுகள் மாற ஆரம்பித்தது. அமலேக்கியனை போய் முற்றிலும் சங்கரித்து சுட்டுகரித்து கொண்டு அதில் ஒன்றையும் எடுத்து விடாதே, எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி விட்டு நீ வா என்று சொன்ன கர்த்தர் கீழ்ப்படிந்து வேகமாய் போனான். தனக்கு ஆகாததென்று கண்ட, தன் கண்ணுக்கு பிரியமில்லை என்று கண்ட எல்லாவற்றையும் சுட்டுகரித்து விட்டு தன் கண்ணுக்கு இன்பமானவைகளை கவனிக்க வேண்டும். தன் கண்ணுக்கு இன்பமானவைகளை, தான் இச்சித்தவைகளை கர்த்தர் இதில் விரும்புவார் என்று சொல்லி இதை என்ன செய்கிறான்? எடுத்துக்கொண்டு வருகிறான். ஆதி மனிதன் உருவாக்கப்பட்ட பொழுது பாவம் எப்படி உருவானது? இச்சை. நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திரும்புவீர்களேயானால் 6வது அதிகாரம் சொல்லுகிறது, 6வது வசனம் சொல்கிறது. ஆதியாகம 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆதியிலே பாவம் உருவாக காரணம் இச்சை. இங்கே சவுலன் ராஜாவும் பாவத்துக்கு உட்பட முதலும் காரணம் என்ன? அவன் கண்களுக்கு இச்சையாயிருந்தது, அவன் கண்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது, அவன் கண்களுக்கு அதிசயமாயிருந்தது. ஆகையினால இது கர்த்தருக்கு பிரியம் என்று எடுத்துக்கொண்டு வருகிறார். தீர்க்கதரிசி வருகிறார் சாமுவேல், ராஜாவே கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து விட்டாயா? ஓ, செய்து விட்டேன். அப்படியானால் என் காதுகளில் விடுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன? அதுவா? தேவனாகிய கர்த்தருக்கு நல்லமானதுல முதல் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில முதல் தரமானவைகளை உன் தேவனாகிய கர்த்தருக்காக நான் பலியிடுகிறதற்காக கொண்டு வருகிறேன், வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசி கேட்கிறார், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் பலியை கர்த்தர் விரும்புகிறாரோ? பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு,
தேவனால் 12 கோத்திரங்களுக்கும் ஆமென் தலைவனாய் ஏற்படுத்தப்பட்ட ராஜா சவுல். தேவனுடைய திட்டத்தை ஒரு மனிதன் மீறி போன பொழுது, அவன் தன்னாலே ஏற்படுத்தப்பட்ட பொழுதும் கர்த்தர் அந்த ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளிவிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் மனுஷன் என்ன செய்வானா? நியாயம் தீர்ப்பு செய்கிறவனாய் இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தான். அவன் கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தபடியினால யார் அவனுக்காக விண்ணப்பம் செய்ய முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் தள்ளப்பட்டார். இன்னும் ஒரு வேதத்திலிருந்து ஒரு தேவ மனிதனை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியிலே சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து அவனை ஆமோத்சின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்திலே கொண்டு போனார்கள். அங்கே அவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி வைத்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை பிடுங்கி கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான் என்று வேதம் சொல்கிறது. யார் இந்த சிதேக்கியா ராஜா? ஏன் இவனுக்கு இந்த நிலைமை உருவானது? நீங்கள் 2 நாளாகம புஸ்தகம் 36வது அதிகாரத்துக்கு நேராக வேதாகமத்தை திருப்பிக் கொள்வீர்களேனால் சற்று நலமாயிருக்கும். இந்த சிதேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. சிதேக்கியா என்று சொல்லும் பொழுது வேதத்தில் 2 சிதேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் 22வது அதிகாரத்திலேயும் 2 நாளாகமம் 18வது அதிகாரத்திலேயும் ஒரு சிதேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஆகாபின் தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசியாக இருந்த மனிதன். அந்த சிதேக்கியாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லவில்லை. யூதாவின் கடைசி ராஜாவாகிய இந்த சிதேக்கியா ராஜாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், இந்த சிதேக்கியா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நேபுகாத் நேச்சார் அவனுடைய பிள்ளைகளை வெட்டி, அவனுடைய பிரபுக்களை வெட்டி, சிதேக்கியாவினுடைய கண்களை கெடுத்து வெண்கல விலங்குகளை போட்டு அவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்தான் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன்? காரணம் என்ன? அதனுடைய முகாந்திரத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களேனால் 2 நாளாகமம் 36வது அதிகாரத்தை சற்று திருப்பிக் கொள்ளுவீர்களேனால் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு, வேதம் சொல்லுகிறது. அதனுடைய முந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆமென், தன்னுடைய அண்ணன் மகனாகிய யோயாக்கினுடைய ராஜ்யபாரத்தை முடித்துவிட்டு இவனுடைய சித்தப்பாவாகிய சிதேக்கியாவை நேபுகாத் நேச்சார் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இவன் 11 வருஷம் இந்த யூதாவை ஆமென் ராஜாவாக ஆளுகை செய்கிறான். அதற்கு பின்பு நடக்கிற காரியம் என்ன? தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். முதலாவது அவன் செய்கிற காரியம் என்ன? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய பார்வைக்கு விரோதமாய் ஒரு மனிதன் பாவம் செய்வானால், பொல்லாப்பு செய்வானேனால்
எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே அவனை வைக்க மாட்டார். தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் பாரபட்சமுள்ள தெய்வம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பை செய்யும் போது பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. சிதேக்கியா ராஜா கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தான். அவன் செய்த பொல்லாப்பு என்ன? தொடர்ந்து வேதத்திலே வாசிக்கும் போது, அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. கவனிங்கள் தேவனுடைய ஜனமே, எரேமியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி சொல்லுகிற எல்லா காரியங்களும் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, யூதாவை குறித்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அந்த தீர்க்கதரிசி எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சிதேக்கியாவினுடைய நாட்களிலே எரேமியா சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தை சற்று வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் எரேமியா 32வது அதிகாரம், 34வது அதிகாரம், எரேமியா 21வது அதிகாரம், இந்த அதிகாரங்களை எல்லாம் சற்று வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் சிதேக்கியாவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நீ சரணடைந்து விடும், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தருடைய வாக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் சிதேக்கியாவுக்கு மனமே இல்லை. சரணடைவர் ராஜாவினிடத்திலே சரணடைவதற்கு மனமே இல்லை. அந்த அதிகாரங்களை நீங்கள் சற்று வாசித்து பார்ப்பீர்களே என்னால் எல்லாவற்றையும் விளக்க எனக்கு நேரம் போதாது. குறிப்பிட்ட நேரங்களில் முடிக்க வேண்டியது இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி போகிறேன். சிதேக்கியா எரேமியாவினிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். நான் என்ன செய்யணும், கர்த்தருடைய வாக்கு என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று ரகசியமாய் கேட்கிறார். நீங்க அந்த வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். எரேமியா 21வது அதிகாரம், எரேமியா 32, 33, 34வது அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். சிதேக்கியா ரகசியமாய் எரேமியாவிடத்தில் பேசுகிறார். அதனுடைய காரணம் என்ன? இவன் ரகசியமாய் தீர்க்கதரிசியினிடத்தில் பேச காரணம் என்ன? பிரபுக்களுக்கு அவன் பயந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பயப்படவில்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு அவன் பயப்படவில்லை. அதைத்தான் இங்கே 2 நாளாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை உரைக்கிற எந்த ஒரு தேவ மனிதனாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை போஷித்து நடத்தக்கூடிய வார்த்தைகளை தந்து நடத்தக்கூடிய ஊழியக்காரர்களை நீங்கள் அற்பமாய் நினைப்பீர்களேயானால் அது கர்த்தரையே நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆகையால் மிகவும் ஜாக்கிரதையோடு இருங்கள். இன்னும் சில காரியங்களை நான் இந்த வேத பகுதியிலே 2 நாளாகம புஸ்தகம் 36வது அதிகாரத்திலே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 13வது வசனம் சொல்லுகிறது, தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அவன் செய்கிற தவறை பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பை செய்தான். அவரால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி, அவரால் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசியை அவன் என்ன செய்கிறான்? வேதம் சொல்கிறது, அற்பமாய் எண்ணுகிறான். இவர் தானே, எரேமியா தானே, கூட இருக்கிறவர் தானே, இதோ சுத்தி திரிகிறவர் தானே, அப்பத்துக்காக இறந்து திரிகிறவர் தானே என்று சொல்லி ஏளனமாய் அவரை சொல்லுகிறார். அது கர்த்தருடைய வார்த்தை, எரேமியாவினிடத்திலிருந்து வருகிறது கர்த்தருடைய வார்த்தை என்று அவன் எண்ணாமல் அற்பமாய் எண்ணி போகிறான். தேவனுடைய ஜனமே, மாத்திரமல்ல, சிதேக்கியாவை ராஜாவாக யூதாவில் அபிஷேகம் பண்ணின நேபுகாத்நேச்சார் அவருக்கும் கீழ்ப்படியல, அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ண ஆரம்பிக்கிறான். கீழ்ப்படிய சொன்ன பொழுது கீழ்ப்படியவில்லை, கலகம் பண்ண ஆரம்பிக்கிறான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் வேதம் சொல்லுகிறது, அதனுடைய
13வது வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். கர்த்தருக்கு கீழ்ப்படியல்ல, தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படியல்ல, அபிஷேகம் பண்ணி ஆமென் உயர்த்தி வைத்த ராஜாவுக்கும் கீழ்ப்படியல்ல. அடுத்தது வேதம் சொல்கிறது, அவன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. கவனித்து பாருங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கு? இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிறார், மகனே மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் இருதயம் எனக்கு வேணும், நான் வாசம் பண்ணும்படியா உன் இருதயம் வேணும், பொல்லாங்கன் அங்கே வாசம் பண்ண வேண்டாம், உன் இருதயம் எனக்கு தா, அந்த பரிசுத்த தேவன் நான் வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவனுடைய இருதயம் பொல்லாங்கு நிறைந்ததாய் இருந்தது. அவனுடைய இருதயம் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டான். மாத்திரமல்ல, 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். தேவனை அசட்டை பண்ணுகிறான், தேவனை வார்த்தை அசட்டை பண்ணுகிறான், தீர்க்கதரிசி அசட்டை பண்ணுகிறான், தன்னை உயர்த்தி வைத்தவனை அசட்டை பண்ணுகிறான், கர்த்தருடைய ஆலயத்தையும் தீட்டுப்படுத்துகிறான். தேவாலயத்தினுடைய பணிமுட்டுகளை தீட்டுப்படுத்தின பெல்சாசருக்கு என்ன நடந்தது தானியேல் புஸ்தகத்திலே வாசித்து, அன்று ராத்திரியிலே அவன் கொலை செய்யப்பட்டான். அவன் பெரிய தவறு செய்யல. தேவனுடைய ஆலயத்தினுடைய பணிமுட்டு பாத்திரங்களை கொண்டு வந்து தானும் தன்னுடைய வைப்பாட்டிகளும் தன் மற்ற எல்லா பிரபுக்களும் எல்லாரும் சேர்ந்து அதிலே திராட்சரசம் குடித்தார்கள். அதை கர்த்தர் அவ்வளவு கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்று ராத்திரியிலே அவன் கொலை செய்யப்பட்டான். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பணிமுட்டுகளின் மேலே இவ்வளவு ஆதங்கம் இருக்கும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை ஒரு மனுஷன் தீட்டுப்படுத்துவானேயானால் அவன் மேல் எவ்வளவு வேதனை உடையவராய் கர்த்தர் இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், தேவனாகிய கர்த்தர் கைகளால் கட்டப்படாத கைகளிலால் கட்டின ஆலயத்திலே அவர் வாசமாயிராமல் கைகளால் கட்டப்படாத உங்கள் இருதயமாகிய ஆலயத்திலே அவர் வாசமாயிருக்கிறார். வாழ்க்கைய உங்க இருதயத்தை நீங்க கெடுத்து போட்டீங்கன்னா அவர் எங்கே வாசம் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. இந்த சிதைக்க சித பெரிய பாவம், அவன் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி விட்டான். கர்த்தரவனை மாற்ற சித்தம் உண்டவளாய் மாறினார். கர்த்தரவனை மாற்ற விரும்பினார். வேதம் சொல்கிறது மாத்திரமல்ல, அதனுடைய 15வது வசனத்தை நீங்கள் சற்று வாசிப்பீர்களேனால், தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்க ஊழியக்காரர் மேல ஏதாவது பொறாமை கொண்டவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு வேத வசனத்தை சொன்னவர்கள் மேல நீங்க ஒருவேளை நீங்க கோபப்படலாம், அவங்க மேல பொறாமை கொள்ளலாம், அவங்க மேல பயங்கரமான ஒரு கடும் கோபம் ஒருவேளை இருக்கலாம். நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன், நான் ஆலயம் சரியில்லை, அது இல்லை இது இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை பின்மாறினவர்களாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை எச்சரிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஊழியரையும் அல்லது தேவனுடைய ஆலயத்தையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையும் நீங்கள் அல்ல தட்டுவீர்களேயானால் அது மனுஷனுக்கு விரோதமாய் செய்தது அல்ல, என் தேவனுக்கு விரோதமாய் செய்தது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். சிதேக்கியாவினுடைய நிலைமை என்ன? அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு முன்பாக வெட்டப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள், பெண் ஜாதிகள் சிதறடிக்கப்பட்டார்கள், பிரபுக்கள் வெட்டப்பட்டார்கள், அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது, கைகள் விலங்கிடப்பட்டது. அந்தோ பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில அவன் வாழ்ந்தான், மரித்தான். தேவர் ஜனமே, உங்கள் வாழ்க்கை ஒரு வேளை இப்படிப்பட்ட சிதறடிப்புல இருந்திருக்கலாம். எங்கே தவறினீர்கள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த தவறு வர காரணம் என்ன?
இந்த நிலைமை வர காரணம் என்ன? நல்லா இருந்த குடும்பம் சிதறிவிட்டதே, என் பிள்ளைகள் சிதறிவிட்டார்களே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை சிதறிவிட்டதே என்று சொல்லி சிந்திப்பீர்களேயானால், இன்றைக்கு எந்த இடத்திலே தவறினீர்களோ அந்த இடத்திலே மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். தாவீதை நீங்கள் பார்க்கும்போது, தாவீது தவறு செய்தார். பத்சேபாளிடத்திலே விஷயத்திலே அவர் தவறு செய்தார் என்று வேதம் நம்மை தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரித்த பொழுது நடந்தது என்ன தெரியுமா? ஒட்டனை கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்தான். ஒட்டனே விழுந்தான். வேதம் சொல்லுகிறது, அதே பத்சேபாளிடத்தில் சாலமோனை கர்த்தர் கொடுத்து, அதே சாலமோன் மூலமாய் ஒரு பெரிய பிரம்மாண்டமான தேவனுடைய ஆலயத்தை கட்டி, ஆமேன், என் தேவனாகிய கர்த்தரோ அதே சன்னதியில கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சிதறடிக்கப்பட்டிருக்கிற அனுபவம் இருக்குமானால் அது கர்த்தரால் வந்திருக்கும் என்று சொல்லி எண்ணி சிந்தித்து மனம் திரும்புவீர்களேனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமுமான இந்த நல்ல பொழுதுல ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருந்த வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர் ஐயா. ஆமேன். சிதறி போயிருக்கிற குடும்பங்கள், பின்மாறி இருக்கிற குடும்பங்கள் ஒரு விசை கூட புதுப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவினுடைய அன்பிலே ஐக்கியத்திலே வளர தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையின் கரத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தாவீதைப் போல கிறிஸ்துவனுடைய கர்த்தருடைய கரத்திலே விழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.